ஆனால் விஜயை பார்க்குற தரம் எப்படின்னு ஐயா என்னங்க விஜயை பார்க்குற தரம் எப்படி இருக்கு? ஒரு கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குதுங்க. ஆனால் இதெல்லாம் ஓட்டு ஆகாதுன்றாங்க. யார் சொன்னது ஓட்டாகாதுன்னு சொல்லி? எதிர்ப்பாக இருக்கக்கூடியவங்க ஓட்டாக இருக்காது, ஓட்டு இல்லாமல் இருக்காதுன்ற அந்த எதிர்ப்பு சக்தியை காட்டுறதுக்காக வாய்மொழியாக பேசக்கூடிய ஒரு பொய்யான வார்த்தைகள். கூட்டத்தை பார்த்தீங்களா, ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் எவ்வளோ கூட்டங்கள் சேருது. இது காசு இல்லாத கூட்டம். 200 ரூபாய்க்கோ இல்லை தண்ணியோ சரக்கோ இல்லை பீர் பாட்டிலுக்காகவோ இல்லை பிரியாணி பொட்டினதுக்காகவோ கூடுற கூட்டம் கிடையாது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து அன்பால் சேர்ற கூட்டம். ரெண்டாவது அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கணுன்றதுக்காக சேரக்கூட கூட்டம். சரிங்களா? கொள்கை இல்லாத கூட்டம். கொள்கைன்றது எல்லா கட்சிகளுக்கும் என்ன கொள்கை இருக்கிறது? கொள்கைன்றது ஒரே கொள்கை தான் சொல்கிறாரு. மக்களினுடைய பாதுகாப்பே மிகப்பெரிய கொள்கையாக சொல்கிறாரு. சரிங்களா? நம்ம அண்ணன் வந்து மக்களினுடைய பாதுகாப்பே, தமிழக மக்களினுடைய பாதுகாப்பே மிகப்பெரிய கொள்கையாக சொல்கிறாரு. இதுதான் கொள்கை. வேறு என்ன கொள்கைன்னா வேறு எப்படி சொல்லணும், விரிவாக்கமாக எப்படி சொல்லணும்னு சொல்லுங்க, சொல்லிடலாம். அண்ணாவே எம்ஜிஆர் மாநாட்டில் அறிவிக்கல, ஆனால் இப்போ பயன்படுத்துறாரு. இது ஓட்டுக்காக பயன்படுத்துறாரு. அப்படி கிடையாது. அண்ணாவுடைய அந்த அரசியல் வந்து அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ணாவுடைய அரசியல் மிகப்பெரிய ஒரு சாதனையான அரசியல். எம்ஜிஆரினுடைய அரசியல் ஒரு தர்மம் சார்ந்த அரசியல். அதனால் அந்த தர்மத்தையும் சாதனையும் ஒன்றா சேர்த்துக்கிறாரு. அதுதான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. இத்தனை ஆண்டு திராவிட கட்சியை தாண்டி ஓட்டு வாங்கிடுவாரு. கண்டிப்பாக ஜெயிப்பார். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். இவர்களை தாண்டி என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு? நல்லது தான். அதாவது இவங்கெல்லாம் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்வார். கண்டிப்பாக ஒரு அந்த மது சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மது விலக்குன்றதை அப்புறப்படுத்துவார். அந்த தேர்வை வந்து கண்டிப்பாக அப்புறப்படுத்துவார். இது மாதிரி நிறைய சாதனைகள் கண்டிப்பாக செய்வாருங்கய்யா. கண்டிப்பாக ஓட்டாம அப்படின்னு இல்லை. கூட்டணி வந்து வந்தால் வந்து பொறுப்பு தருவோம். கண்டிப்பாக அதில் வந்து அவங்களுக்கான அந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாருல. கூட்டணி வந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்குவோங்கய்யா. அப்படி கிடையாது. இப்ப இந்த கூட்டத்தில் எந்த ஒரு கூட்டணி கட்சியினுடைய ஒரு கொடி இருக்குது பாத்தீங்களா? எந்த ஒரு கூட்டணி கட்சியினுடைய படம் இருக்குது? இவ்வளவு பெரிய கூட்டணி கட்சியினாலேயா வந்து சேர்ந்திருக்குது? அப்படி கிடையாது. தனி ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய அந்த ஒரு முகம், அந்த மனிதன் மேல வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை, அதுதான் வந்து இப்ப வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தையே உருவாக்குது. அதாவது இத்தனை வருஷமா வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் இவங்க வந்து இவங்களை தாண்டி ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்காரு. அதனால் இவர் நல்லது பண்ணுவார் ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையின் அடிப்படை, நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதை நோக்கி தான் நாங்கள் பயணம் செய்கிறோம். கூட்டணிங்கிறது வந்து அது 77 ஆகட்டும் 67 ஆகட்டும், கூட்டணி நம்பி இன்றைக்கி ஆட்சி அமைக்கணுங்கிற அவசியம் இல்லை. தனித்து வந்து அதிமுகவும் போட்டிட்டு ஜெயிச்சிருக்கு. திமுக வந்து இன்றைக்கி வரைக்கும் தனித்து நின்று போட்டியிடுறதில்லை. அந்த வகையில் அதிமுகவுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் நிற்போம், தனிச்சு நின்று போட்டியிடுவோம், ஜெயிப்போம்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.